ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசம்மி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சத்தான கேழ்வரகு லட்டு, ராகி லட்டு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம்னா கூட வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி இந்த லட்டுவை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கப்பு மெஷர்மெண்ட் நீங்கள் எந்த கப்பில் வேர்க்கடலை அளந்தீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பு தாங்க யூஸ் பண்ணோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க, ஆறட்டும். அடுத்து இதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு தாங்க சேர்க்கணும். இதையும் மிதமான சூட்டில் ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தாலே போதும். எள்ளு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வறுபட்டுரும், ரொம்ப நேரம் கருகிட வேண்டாம். பட்டுன்னு நல்லா சவுண்டு வரும்போது இதை அடுப்பை அணைச்சிட்டு இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதில் பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ நாம் இந்த முந்திரி பருப்பை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. அதில் நெய் இருக்குது பாருங்கள், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த நெய்யில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. கப்பு மெஷர்மெண்ட் நான் கப்பு மெஷர்மெண்ட்டு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். 1 கப் அளவுக்கு ராகி மாவை சேர்த்துட்டு இந்த ராகி மாவை மிதமான சூட்டில் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்க வாசனையும் நல்லா வருங்க. ராகியில் பார்த்திங்கன்னா ஐரன் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த லட்டுலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ராகி வறுபட்டுடுச்சு. எக்ஸாக்டாக 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா ஆறி போனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் கூட யூஸ் பண்ணலாம். ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ அரைக்கிற போது போட வேண்டாம். 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை பவுடர் ஆக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு இதை 2த்தையும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. அங்கேயும் இங்கேயுமா இருக்கும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ராகி லட்டு இது நீங்கள் ஒரு வாரம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டே போகாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் இதில் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா சூடான நெய்யாக சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா கொதிக்க இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க வரும். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் நெய்யை நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக கையை விட்டு கிளறாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்பூனில் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கையை வச்சு கலக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக கையை போட்டிங்கன்னா கை சுட்டு போயிடும். இப்போ நாம் கையால் நல்லா இதை உதிர்த்து விட்டுக்கலாம். நல்லா சூடாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப ஆறி போயும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக லட்டு பிடிக்க வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையால் மணல் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ கையில் எந்த அளவுக்கு லட்டு உங்களுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி உருண்டைகள் ஆக்கிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லா குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கா இல்லை ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதே மாதிரி எல்லா லட்டுவையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணுன்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க. சின்னதாக வேணுன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா சின்னதாக கூட பிடிச்சி கொடுக்கலாம்.
இதே அளவுகளோட ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.